தான் அந்த மகாராஜாவா? என்ன காளி மலைச்சு போய் நிக்கிற? மகாராஜா வந்துட்டாரேன்னு பராக் பராக்னு கட்டியும் கூற போறியா? சுத்தி உள்ள பட்டாளத்தை விட்டு சுட்ட தள்ள சொல்லு. சுந்தர், ஜம்பு, டேவிட், ஷூட். கத்திய காட்டி இல்லடா, புத்திய காட்டி மடக்க போறேன். கண்ணா, நீ மகாராஜானதும் நானும் உண்மையிலேயே மகாராஜா நம்பிட்டேன். இதெல்லாம் வெறும் வேஷம். கர்ண மகாராஜா நாடகத்துல இருந்து அப்படியே காட்டிட்டு வந்திருக்கான். கர்ண மகாராஜானா கவசத்தை கேட்டா குடுக்கணும். நீ போய் கேட்டு பாரு, குடுக்கவே மாட்டாரு. ஏன்னா இவர் உண்மையிலே கர்ண மகாராஜா இல்ல. அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. அவர் கர்ண மகாராஜா தான். அப்படியா? அப்ப போய் கேளு, குடுக்கறாரா பாப்போம். பாப்போம். மகாராஜா மகாராஜா, உண்மையான கர்ண மகாராஜா தானே? ஆமா, இருக்கு. என்ன உண்மையான கர்ண மகாராஜானா உங்க கவசத்தை கைட்டாங்க. கவசமா? உனக்கு எதுக்கு பாபு கவசம்? நீ உண்மையான கர்ண மகாராஜா இல்லன்னு அவன் சொல்றான். அது பொய்யன்னு நிரூபிக்கிறதுக்காக உங்க கவசத்தை எனக்கு கைட்டாங்க. கவச குண்டலத்தை உமக்கு தருவதால் எனக்கு ஏற்பட போகும் பாரகம் புரியும். ஆனால் உயிரை கேட்டாலும் தருபவன் கர்ணன் என்பதை உமக்கு உணர்த்தவே நான் தருகிறேன். அவன் சொல்றது பொய்யை நிரூபிக்கிறதுக்காக இல்ல, என்ன மகாராஜா நம்பி நல்ல காரியங்களை செய்ய வச்சு பாரு. அந்த உன் நம்பிக்கை உண்மை நிரூபிக்கிறதுக்காக.
வாரிசுக்கு இருக்கிறது வாழ்ந்த அடையாளம். நீ ஆளக்கூடாது பாபு. என்ன நீ ஆள பிறந்தவ. நீ மட்டுமல்ல, உன்ன மாதிரி இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே நாளைக்கு இந்த நாட்டை ஆள பிறந்தவங்க தான். நீ ஆசைப்பட்டபடி ஒரு நல்ல ஆட்சி இந்த நாட்டில் அமையணும். அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து அமைக்கணும். அப்படி அமைய போற நல்ல ஆட்சிக்கு என்னோட வாழ்த்து தான் இந்த வாழ். சீதா, கடல்னால் நீ கடமையை செய்யலைங்கிற பழைய உன் மேல நான் போட விரும்பல. உங்க சட்டம் ஒருத்தருக்கு 2 மனைவி இருக்கிறத தடுக்கலாம், ஆனா 2 விதவை இருக்கிறத தடுக்கவே முடியாது. பாபு, பாபு, நீ ஆள பிறந்தவ, அழலமா? மகாராஜா சொன்னதை மறந்துடாத. ஆமா, மகாராஜா சொன்னாரு. புரட்சிக்காரன் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறான்.